யார் எவ்வாறு நுழைவார்கள் என்ற தகவல்கள் அடக்கம் அத்துணை செய்திகளையும் எமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்திலே அம்ர் இப்னு அக்தப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத்தில் பார்க்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅக்பர்னா பிமா கான வ பிமா ஹுவ காயினுன். பிமா கான வ பிமா ஹுவ காயினுன். எத்தனையோ அர்த்தங்களை ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு சிறிய வார்த்தை. அக்பர பிமா கான், எவைகளெல்லாம் நடந்து முடிந்ததோ அதை பற்றியும் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். வபிமா ஹுவ காயினுன், எதுவெல்லாம் நடக்க இருக்கின்றதோ அதை பற்றியும் சொன்னார்கள். எவைகளெல்லாம் நடந்து முடிவுற்றதோ அவைகளையும் சொன்னார்கள். வபிமா ஹுவ காயினுன், எவைகளெல்லாம் நடக்க இருக்கின்றதோ அதையும் பற்றி சொன்னார்கள் என்று அம்ர் இப்னு அக்தப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஃபஅலமுனா, எங்களில் மிகவும் பெரும் அறிவாளி யார் என்றால் அஹ்ஃபதுனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் இவ்வாறு சொல்லப்பட்ட விடயங்களை யார் மனனமிட்டுக் கொண்டாரோ அவர்தான் எங்களில் பெரும் ஒரு அறிவாளியாக கணிக்கப்பட்டார் என்று அம்ர் இப்னு அக்தப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய ஞானத்தினுடைய உச்சகட்டம் எதுவென்று எம்மால் கூற முடிகின்றதா? இதுவும் முஸ்லிமிலே 7449வது இலக்கமிடப்பட்டு பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஆகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த பூமியை கிழக்கில் இருந்து மேற்கு வரைக்கும் அல்லாஹ் பூமியை சுருக்கி கொடுக்குகின்றான். இந்த பூமியினுடைய கிழக்கு, பூமியினுடைய மேற்கு, இந்த இரண்டு திசைகளையும் இவைகளுக்கு உட்பட்ட எல்லா இடங்களையும் அல்லாஹ் சுருக்கி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்குகின்றான். இதுவும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட 7441வது இலக்கமிடப்பட்டு பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஆகும். இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடக்க இருக்கின்ற அத்துணை நிகழ்வுகளும் விடயங்களும் தெரியும் என்பதனால் தான் நாங்கள் சொல்லுகின்றோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவான ஞானத்தை உடையவர்கள் என்று நாங்கள் சொல்வதற்கான காரணம் இவ்வாறான ஆதாரபூர்வமான மறுக்க முடியாத சஹீஹான ஹதீசுகள் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரிகளே, அதே போன்று ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்தை முடித்துவிட்டு அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போது மதீனாவுக்கு பக்கத்திலே கடுமையான ஒரு காற்று வீசுகின்றது. கடுமையான ஒரு காற்று வீசுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புஇஸத் ஹாதிஹி ரீஹு லிமௌத்தி முனாஃபிகின். இந்த காற்று இருக்கின்றதே, இது ஒரு நயவஞ்சகனை, முனாஃபிக்கினுடைய மௌத்துக்காக வேண்டி, ஒரு முனாஃபிக் மௌத்தாகுவதற்காக வேண்டி அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய காத்தாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபலம்மா கதிமல் மதீனா கொடுத்திருக்கின்றார்கள், எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். இவைகளெல்லாம் சஹீஹான ஹதீசுகள் மூலமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விடயமாகும். அதே நேரத்திலே திருக்குர்ஆனிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு மறைவான ஞானம் கிடையாது என்றும் தான் மறைவான விடயங்களை அறிய மாட்டேன் என்றும் சொல்லக்கூடிய திருமறை வசனங்களும் இறங்கித்தான் இருக்கின்றது. வலா அஅலமுல் கைப், நான் மறைவான செய்திகளை அறிய மாட்டேன். அதே போன்று வமா கானல்லாஹு லியுத்லிஅக்கும் அல் கைப், அல்லாஹ் உங்களுக்கு மறைவான செய்தியை உதிப்பாக்கி தர மாட்டான். வலாக்கின்னல்லாஹ யஜ்தபி மிர் ருசுலி, இவ்வாறு மறைவான செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லை என்று எங்களை எண்ணச் செய்யக்கூடிய, சிந்திக்க செய்யக்கூடிய சில திருமறை வசனங்கள் குர்ஆனிலே இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுமாறு சொன்னான், குல்லா அம்லிகு லி நஃப்ஸி நஃப்அன் வலா தர்ரா, நான் என்னுடைய நஃப்ஸுக்கு நல்லது செய்யவோ கெட்டது செய்யவோ என்னால் முடியாது.
நலவுகளும் தீங்குகளும் என்னால் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒன்றல்ல. என்னுடைய நப்சுக்கு நான் நன்மை செய்வதாக இருந்தாலும் பாவம் செய்வதாக இருந்தாலும் அது என்னுடைய மில்கில், என்னுடைய கையில் கிடையாது. அது உண்மைதானே. நன்மை செய்வதாக இருந்தாலும் தீமை செய்வதாக இருந்தாலும் எல்லாம் அல்லாஹ்வுடைய கலா கதிரில் நிச்சயிக்கப்பட்டதின் அடிப்படையில் தான் நடக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தொடர்ந்து சொல்லிக் கொடுக்கின்றான், வலவ் குந்து அஅலமுல் கைப, சுயமான முறையில் மறைவான விடயத்தை அறியக்கூடிய சக்தி எனக்கு இருந்தால், நான் எனது உரையை துவங்குவதற்கு முன்னால் ஏகத்துவத்தினுடைய தௌஹீதினுடைய அடிப்படை கோட்பாட்டை நான் உங்களுக்கு விளக்கினேன். எந்த ஒரு சக்தியும் எந்த ஒரு விடயமும் எம்மால் சுயமாக செய்ய முடியாது. அல்லாஹ்வில் புறத்தில் நின்று எமக்கு கொடுக்கப்பட்டாலே தவிர, அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டால், அல்லாஹ்வினுடைய கொடையாக எமக்கு வழங்கப்பட்டால், கொடுக்கப்படக்கூடிய வழங்கப்பட்ட அந்த விடயத்தை எம்மால் செய்ய முடியும், அறிய முடியும். அதுதான் ஏகத்துவத்தினுடைய தௌஹீதினுடைய அடிப்படை கோட்பாடு என்று எனது துவக்க உரையில் நான் உங்களுக்கு விளக்கியிருந்தேன். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கருத்தை சொல்லுகின்றார்கள், வலா அஅலமுல் கைப், மறைவான செய்தியை நான் அறிய மாட்டேன். மறைவான செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயமாக அறியக்கூடிய சக்தி கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுயமாக மறைவான செய்திகள், மறைவான ஞானத்தை அறியக்கூடிய சக்தி இல்லை. அல்லாஹ்வினால் நின்றும் கொடுக்கப்பட்டால் அறிவார்கள் என்றுதான் நாங்கள் சொல்லுகின்றோம். சுயமான ஆற்றலும் அறிவும் உள்ளவன் ஒருவன், அவன்தான் அல்லாஹ். மற்ற அனைத்தும் அது எமது உள்ளமையாக இருந்தாலும் சரி, எமது பார்க்கின்ற சக்தியாக இருந்தாலும் சரி, பேசுகின்ற சக்தியாக இருந்தாலும் சரி, கேட்கின்ற சக்தியாக இருந்தாலும் சரி, எந்த சக்தியாக இருந்தாலும் அல்லாஹ்வினால் அதற்கான சக்தி கொடுக்கப்பட்டால் மட்டுமே நாம் எழுந்து நடக்க முடியும், நாவினால் பேச முடியும், செவி புலனால் கேட்க முடியும். சக்தி வழங்கப்படவில்லை என்றிருந்தால் பேசவும் முடியாது, எழுந்து நிற்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. அதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயமான ஒரு விடயத்தை சுயமாக மறைவான ஞானத்தை அறியக்கூடிய சக்தி இல்லை என்று இந்த திருமறை வசனத்திலே சொல்லுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, இன்னும் ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ வ யுனஸ்ஸிலுல் கைஸ் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம் வ மா தத்ரி நஃப்ஸுன் மாதா தக்ஸிபு கதா வ மா தத்ரி நஃப்ஸுன் பி ஐயி அர்தின் தமூத் இன்னல்லாஹ அலீமுன் கபீர். சூரத்துல் லுக்மானிலே 34வது வசனம் என்ன சொல்லுகின்றான்? இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ, அல்லாஹ்விடத்தில் தான் மறுமை நாளை பற்றிய அறிவு இருக்கின்றது. வயுனஸ்ஸிலுல் கைஸ், மழையை எப்போது எந்த இடத்தில் எங்கே இறக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், ஒரு பெண்ணினுடைய கற்பறையில் இருக்கக்கூடிய சிசு அது என்னவென்று அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். ஒமா தத்ரி நஃப்ஸுன் மாதா தக்ஸிபு கதா, நாளை நான் என்ன செய்வேன் என்பது எனக்கு தெரியாது, அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஒமா தத்ரி நஃப்ஸுன் பி ஐயி அர்தின் தமூத், நான் எந்த இடத்தில் மரணிப்பேன் என்பது எனக்கு தெரியாது, அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் என்று ஹம்சுன் 5 விடயங்கள் லா யஅலமுஹா இல்லல்லாஹ், அதை அல்லாஹ் தான் அறிவான் என்கின்ற ஒரு ஹதீஸை இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் இருக்கின்றது என்பதற்கு நான் ஒன்றல்ல இரண்டல்ல பல ஹதீஸுகளை உங்களுக்கு நான் முன்வைத்தேன். இந்த ஒரு ஹதீஸை மட்டும் வைத்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான அறிவு இல்லை என்று கூற முடியுமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் இல்லை என்று இந்த வசனத்தை வைத்து முடிவெடுக்க முடியாது. ஏன்? இந்த வசனத்தில் சொல்லப்படக்கூடிய விடயம் இந்த 5 அறிவுகளும் அல்லாஹ்வுக்கு தான் இருக்கின்றது. நாடினால் அல்லாஹ் நாடியவர்களுக்கு கற்றுக் கொடுப்பான். அவ்வாறாக இருந்தால் இந்த 5 விடயத்தை பற்றி என்ன, அது மறுமை நாளை பற்றிய அறிவு, மழை பொழிய வைப்ப, மழை பொழிகின்ற மழை எப்போது எங்கே பெய்யும் என்பதை பற்றிய அறிவு,
கற்பறையில் இருக்கக்கூடிய குழந்தையை பற்றிய அறிவு, ஒரு ஆத்மா நாளை என்ன செய்யும் என்பதை பற்றிய அறிவு, நான் எப்போது எங்கே மரணிப்பேன் என்பதை பற்றிய இந்த 5 அறிவுகளும் அல்லாஹ்வுக்குத்தான் இருக்கின்றது என்று ஏன் சொல்ல வேண்டும்? ஏன் இந்த 5 விடயத்தை பற்றி மட்டும் அல்லாஹ் குர்ஆனிலே தனக்கு மட்டும் தான் அது இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும்? அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே இந்த சாஸ்திரம் பார்க்கக்கூடிய குறைஷி காபிர்கள் அதிகமாக காணப்பட்டார்கள். இந்த சாஸ்திரம் பார்க்கக்கூடிய காபிர்கள் இந்த 5 விடயங்களை வைத்துத்தான் மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதித்து வந்தார்கள். இதனால் அந்த சாஸ்திரம் பார்க்கக்கூடிய இந்த மக்களுடைய, இந்த குறைஷி காபிர்களுடைய இந்த நம்பிக்கையை தகர்த்து எறிய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் திருமறையில் இந்த வசனத்தை இறக்கி வைக்கின்றான். இந்த 5 விடயங்களும் யாராலும் சொல்ல முடியாது. இந்த 5 செய்திகளும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. சாஸ்திரம் பார்க்கக்கூடியவனால் அது சொல்ல முடியாது, அது பொய் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே ஏகத்துவத்தை நிலைநாட்டுகின்றான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணினுடைய கற்பறையில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா என்பதை எடுத்து சொன்னார்கள். சொன்ன சம்பவம் ஜாமியுல் அஹாதீஸ் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே இமாம் சுயத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய ஜாமியுல் அஹாதீஸ் என்ற மிகப்பெரிய ஒரு ஹதீஸ் கிரந்தத்திலே 39,931வது விளக்கமிடப்பட்டு பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஆகும். இந்த ஹதீஸ் இப்னு அஸாக்கிரிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஹதீஸினுடைய சனதை பற்றி நான் சொல்ல போகின்ற இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்கள் வரிசையை பற்றி இமாம் சுயூத்தி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? சனதுஹு ஹஸனுன். இந்த அறிவிப்பாளர்கள் வரிசையில் எந்த விதமான நம்பிக்கைக்கு குறைவான யாருமே கிடையாது. எல்லோரும் அழகானவர்கள், அழகிய நடைமுறையுடையவர்கள், இந்த அறிவிப்பாளர்கள் நம்பத்தகுந்தவர்கள் என்று இந்த அறிவிப்பாளர் பட்டியலை பற்றி சொல்லுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவியாகிய மாரியத்துல் கிபித்தியா ரலியல்லாஹு அன்ஹா என்கின்ற தனது மனைவிக்கு கர்ப்பம் ஏற்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாரியத்துல் கிபித்தியா நாயகியினுடைய வயிற்றில் இருக்கக்கூடியது ஒரு குழந்தை என்றும், ஒரு ஆண் குழந்தை என்றும், அந்த ஆண் குழந்தைக்கு இப்ராஹீம் என்று பெயர் வைக்குமாறும் தனது மனைவியிடத்திலே சொல்லுகின்றார்கள். தன் மனைவியினுடைய கற்பத்திலே தரித்திருக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை என்றும், அந்த ஆண் குழந்தைக்கு இப்ராஹீம் என்று பெயர் வைக்குமாறும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அப்ப அல்லாஹ் என்ன குர்ஆன்ல சொன்னான்? வயஅலமு மா ஃபில் அர்ஹாம். கற்பறையில் இருப்பதை அல்லாஹ் தான் அறிவான் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணினுடைய கற்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா என்பதை பற்றி சொல்லி இருக்கின்றார்களே. அதே போன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது இறுதி தருவாயிலே மரண படுக்கையிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற போது பீபி ஆயிஷா நாயகி அவர்களை அழைத்து சொல்லுகின்றார்கள், ஆயிஷாவே, இதோ என்னிடத்திலே 20 மூடை பழங்கள் இருக்கின்றது. 20 மூடை பழங்கள் இருக்கின்றது. அது காபா என்கின்ற ஷாமுக்கு போகின்ற வழியில் இருக்கக்கூடிய காபா என்கின்ற இடத்தில் இருக்கின்றது. இந்த கனி மூடைதான் என்னுடைய அனந்தர சொத்தாகும். இதை நீங்கள் உங்களுடைய 2 சகோதரர்கள் அப்துல் ரஹ்மான், முஹம்மது என்ற உங்களுடைய 2 சகோதரர்களுக்கும் 2 சகோதரிகளுக்கும் சரியான முறையில் பங்கு வைத்து கொடுக்க வேண்டும். அப்போது ஆயிஷா நாயகி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், 2 சகோதரர்கள் என்று சொன்னீர்கள், அது ஒன்று அப்துல் ரஹ்மான், மற்றது முஹம்மது, அது சரிதான். ஆனால் 2 சகோதரி என்று சொன்னீர்களே, அது யார் நாயகமே? ஒன்று அஸ்மா நாயகி, மற்றது யார்? யார் சொல்லா ஃபமனில் உக்ரா, மற்றது யார்? 2 சகோதரர் என்று சொல்லுகின்றீர்களே, ஒன்றுதானே இருக்கின்றார்கள், மற்றது யார்? யார் சொல்லா என்று, மற்றது யார் தந்தையை என்று ஆயிஷா நாயகி அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள்.
அப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்னுடைய மனைவி ஹஃப்ஸா பின்த் ஹாரிஜா என்கின்ற என்னுடைய மனைவி இப்போது கர்ப்பிணியாக இருக்கின்றார்கள், அவர்களுடைய கற்பத்தில் பெண் குழந்தை தரித்திருக்கின்றது என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அவர்கள் சொன்னதைப் போல பெண் குழந்தை ஹஃப்ஸா பின்த் ஹாரிஜா நாயகி அவர்களுக்கு பிறக்குகின்றது. உம்மு குல்சூம் என்று அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கின்றார்கள். இது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய முவத்தாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஆகும். 1443வது இலக்கமிடப்பட்டு பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஆகும். அதே போன்று நாளை என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் தான் அறிவான் என்று நான் மேலே ஓதி காட்டிய வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது மலையிலே ஏர் நிற்கின்றார்கள். அவர்களுடன் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் இவர்கள் நிற்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த சஹாபா தோழர்கள் நின்றபோது உஹது மலை நடுங்குகின்றது, அசைகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்குல் உஹத், உஹதே அசையாமல் ஆடாமல் நீ அப்படியே இருக்க வேண்டும். அதுன்னுஹு, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், நான் எண்ணுகின்றேன் தரபஹு பிர்ஜிலைஹி, தன் காலினால் இவ்வாறு உதைத்து தட்டி உஹதே நீ அசையாமல் ஆடாமல் இரு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபலைஸ அலைக இல்லா நபியுன், உன் மீது ஒரு நபியும் வசித்தீகுன், ஒரு சித்தீக்கும் வஷஹீதானி, இரண்டு ஷுஹதாக்களும் நிற்கின்றார்கள். உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சித்திகாக மரணித்தார்கள். நாளை என்ன நடக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அதே போன்று பத்ர் யுத்தம் இடம்பெறுவதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் களத்திலே சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே ஒரு கோட்டை அவர்கள் வரைந்து காட்டுகின்றார்கள். இந்த இடத்திலே இன்னென்ன காவிரிகள் நாளை தலை வெட்டப்பட்டவர்களாக கிடப்பார்கள், செத்து மடிந்து மாண்டு கிடப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்த நாள் பத்ர் யுத்தம் நடக்குகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீறிய வரைந்த அந்த கோட்டை விட்டும் கொஞ்சமாவது அவர்கள் அசையாமல் அந்த கோட்டுக்கு உள்ளிலே செத்து மடிந்து கிடந்தார்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள். இது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஆகும். நான் மேலே கூறிய ஹதீஸ் உஹது மலையை அசையாமல் இரு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஆகும். இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விடயங்களை, எந்த விடயங்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானது என்று அல்லாஹ் சொன்னானோ அவைகளை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு விடயம், மழை எப்போது எங்கே பொழியும் என்பதை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு கார்மேக கூட்டம் அவ்வாறே செல்லுகின்றது. கார்மேக கூட்டம் மதீனா வழியாக வருகின்றது. கொஞ்ச நேரத்திலே அந்த கார்மேக கூட்டத்தை காணவில்லை. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மலக்கன் முவக்கலம் பிஸ்ஸஹாப், மேகத்தை கொண்டு பொறுப்பு சாட்டப்பட்ட மலக்கு தஹல அலைய ஆனிஃபன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலும் வந்து போனாரு. ஃபஸல்லம அலைய, என் மீது சலாம் சொல்லிவிட்டு ஃபஅக்பர்னி, எனக்கு அவர் சொன்னார், அன்னஹு யசூக் பிஸ்ஸஹாபி இலா பாதிம் பில் யமன் யுகால் லஹு தரீஹ், யமனிலே தரீஹ் என்கின்ற கால்வாயிலே அந்த கார்மேக கூட்டத்தை இழுத்து கொண்டு செல்லப்பட்டு அங்கே மழை பொழிகின்றது என்ற செய்தியை கார்மேகத்தை கொண்டு பொறுப்பு சாட்டப்பட்ட மலக் சொல்லிவிட்டு சென்றார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். அதே நாளிலே யமன் நாட்டில் இருந்து வந்த ஓர் பிரயாணியை சந்தித்து சஹாபாக்கள், உங்களுடைய ஊரில் மழை பொழிந்ததா இன்று என்று வினவிய போது அந்த மனிதர் சொன்னார், அன்னஹும் முத்திரு ஃபீ தாலிகல் யௌம், அந்த நாளில் அவர்களுக்கு மழை பொழிந்த செய்தி, மழை பொழிந்தது என்கின்ற விடயத்தை அந்த மனிதர் சஹாபாக்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றார். எனவே 5 விடயங்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அதை பற்றிய அறிவு இருக்கின்றது என்றால்
அதனுடைய பொருள் வேறு யாருக்கும் அது சம்பந்தமாக தெரியாது என்பது கிடையாது. அதை சொல்வதற்கான சந்தர்ப்ப சூழல் சாஸ்திரக்காரர்கள் அந்த 5 அறிவும் தங்களுக்கு இருப்பதாகவும் சாஸ்திரம் பார்க்க செல்லக்கூடியவர்களிடத்திலே அவ்வாறு கூறி அவர்களை ஏமாற்றி வந்ததினால் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைத்தான். இதை பற்றிய அறிவை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். அவ்வாறு இருந்தால் ஒரு சந்தேகம், இல்மு ஸாஅத்தி மறுமை நாள் எப்போது உண்டாகும், எந்த நாளில், எந்த ஆண்டில், எந்த நேரத்தில் உண்டாகும் என்பதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியுமா என்ற ஒரு சந்தேகத்தை உங்களுக்கு எழுப்பப்படலாம். அன்புக்குரிய சகோதரிகளே, நான் மேற்கூறிய முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், ஃபஅக்பர பிமா கான வ பிமா ஹுவ காயினுன், நடந்தவைகள் நடக்க இருப்பவைகள், மறுமையினால் நடக்க இருக்கக்கூடியதா இல்லையா, நடக்க இருப்பது எவைகளெல்லாம் நடக்க இருக்கின்றது. பிமா, இந்த மா என்கின்ற வார்த்தை இஸ்முன் முபஹமுன், அரபு இலக்கணம் படித்தவர்களுக்கு தெரியும், ஒரு மூடலான வார்த்தை. அது பலதரப்பட்ட அஜிசாக்களை, பலதரப்பட்ட விடயங்களை உள்வாங்கிக் கொள்ளும். எனவே நடக்க இருக்கக்கூடியவைகளில் மறுமை நாள் எப்போது, எங்கே, எந்த நாளில், எந்த ஆண்டில் நடக்க இருக்கின்றது என்பதும் நடக்க இருக்கக்கூடிய விடயங்களில் ஒன்றாக இருக்கின்றது. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமை நாளை பற்றிய அறிவும் இருக்கின்றது. அப்படி இருந்தால், மறுமை நாளை பற்றிய அறிவு நாயகத்துக்கு இருந்தால் அதை பற்றி சொல்லி தந்திருக்கலாமே. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமையை பற்றிய, மறுமை நாள் எப்போது உண்டாகும் என்பதை பற்றிய அறிவு இருந்திருந்தால் சொல்லி தந்திருப்பார்கள். எனவே சொல்லவில்லை, அதனால் அதை பற்றிய அறிவும் கிடையாது என்று உங்களுக்கு மத்தியில் குழப்பங்களை ஏற்படுத்தலாம். நான் கேட்ட ஒரு மனிதர் தான். அப்ப அல்லாஹ் திருக்குர்ஆனிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான் என்று சொல்லி இருக்கின்றானே, பின்னால வாரதை யாரு ஓதுற, குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் என்று ஓதி முடிச்சிட்டா பின்னுக்கு வார ஆயத்தை யாரு ஓதுற, அதையும் சேர்த்துத்தானே ஓதணும். என்ன வருகுது, யூஹா இலைய, உங்களை போன்ற மனிதன் என்றிருந்தாலும் யூஹா இலைய, எனக்கு வஹி அறிவித்துக் கொடுக்கப்படுகின்றது, வஹி மூலம் பல விடயங்கள் எனக்கு அறிவித்துக் கொடுக்கப்படுகின்றது. வஹி அறிவித்துக் கொடுக்கப்படுகின்றது என்பதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாமும் ஒரே மனிதர்கள் என்று சொல்ல முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அறிவித்துக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாம் சாதாரண மக்கள், அந்த அறிவு ஞானம் இல்லாதவர்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, இவ்வாறு இந்த வசனத்துக்கு யூஹா என்கின்ற அந்த பின்னால் வரக்கூடிய வசனத்தை விட்டுவிட்டு நான் உங்களை போன்ற மனிதர் தான் என்று அர்த்தம் சொன்னால், அல்லாஹ் குர்ஆனிலே இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகின்றான், சூரத்துல் அன்ஆமிலே, வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி, பூமியில் ஊறித் திரியக்கூடிய ஊர்வனைகளும், வலா தாயிரின் யதீரு பிஜனாஹி, தனது 2 இறக்கைகளையும் அடித்துக் கொண்டு பறக்கக்கூடிய பறவைகளும், இல்லா உமமும் அம்சாலுக்கும், உங்களை போன்ற ஒரு சமுதாயம் தான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்ப நாங்கள் எல்லாம் ஆடு மாட போலையா, நாங்கள் எல்லாம் பறக்கக்கூடிய காகத்தை போலையா? சிந்தித்து பார்க்கணும். உங்களை போன்ற சமுதாயம் தான் பறவைகளும் இந்த உலகத்தில் ஊறித்திரியக்கூடிய ஊர்வனைகளும் என்று அல்லாஹ் சொன்னதனுடைய அர்த்தம், உங்களை போன்று அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஒரு